ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிட்டல் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நாளைக்கான நிஃப்டி லெவல்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் S1, S2, S3, S4 நாலு சப்போர்ட் இருக்கு. ரெசிஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் R1, R2, R3ன்னு 3 ரெசிஸ்டன்ட் இருக்குது. யூஎஸ் ஈரான் வரனால மார்க்கெட் லாஸ்ட் 2 வீக்ஸாகவே நெகட்டிவ்ல தான் போயிட்டு இருந்துச்சு. நம்ம இந்தியன் மார்க்கெட் லாஸ்ட் 2 டேஸாக நல்ல ரெக்கவரி கொடுத்துருக்காங்க. இதை நம்பி யாரும் மார்க்கெட் புல்லிஸ் வந்து மார்க்கெட் இன்னுமே டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இந்த டவுன் ட்ரெண்ட் எப்போ முடிஞ்சு அப் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகும்னா R1, R2, R3 இந்த 3 லெவலையுமே பிரேக் ஆகி மேலே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் இது அப் ட்ரெண்டாக இருக்கும். ஸ்டில் அதுவரை மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும். டவுன் ட்ரெண்டு S1, S2, S3, S4ன்னு அடுத்தடுத்த லெவல்ஸ் டார்கெட்டாக இருக்கும். அடுத்தடுத்த லெவல்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். கால் சைடு பை பண்ணுறீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இல்லாமல் பை பண்ணாதீங்க. பொசிஷனால எடுத்து ட்ரேட் பண்றவங்க வெயிட் பண்ணுங்க. R3 லெவலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் பையர்ஸ் அங்கே தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் பை பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் செல்லராக இருக்கிறவங்க S1, S2, S3, S4ன்னு அடுத்தடுத்த லெவல் உங்களோட டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஆப்ஷன்ஸ் தெரியாமல், டெக்னிக்கல் தெரியாமல் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களோட கேபிட்டலே அது லாஸ் பண்ணிடும். சேஃபாக பண்ணுங்க, ஸ்டாப் லாஸ் இல்லாமல். நிஃப்டியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள்.